fingers. ஆமா ஆமா, இங்க வலினா அங்க மட்டும் நம்ம யோசிச்சிட முடியாது. இப்போ ஒண்ணும் இல்ல, விரல் மரமரப்பு இருக்கு, விரல் மரமரப்புங்கிட்டு விரலுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல, அது கழுத்துல இது பிரேக்கியல் நியூராலஜியா, நரம்பு அமுத்தி தான் விரல்ல மரமரப்பு வருது. அந்த மாதிரி இந்த இங்க அடிச்சா அங்க விழுவும், அந்த மாதிரி இருக்குது உடம்புல சிஸ்டம் எல்லாம் எங்கேயோ சொல்லி கொடுத்தா. அதனால தான் நான் இப்போ எல்லாத்தையுமே ஓவரால் 12 days 15 days தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு 100 டிசீஸ்க்கு இருக்கான நோயெல்லாம் கிளப் பண்ணிட்டேன். கிளப் பண்ணி அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நடந்தது. எல்லாம் இதுக்கு சொல்கிறோம், அப்புறம் அதே இது வேற ஒன்றுக்கு வருது. அந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ சரியாகுது எல்லாம். அப்ப நீங்க 1.5 hour செஷன் கொடுப்பீங்க. 1 hour செஷன் 1 hour session 15 days. Will it be recorded? Because I don't think I can follow from memory. I'll have to replay. Okay, I tell you எப்படி வருதுன்னா ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம். ஒன்னாச்சுங்களா? ரெண்டாவது, if you are not able to remember very well, 2-3 நாளைக்கு பார்க்கலாம், you write it down. அதுதான் எல்லாரும் பண்றாங்க. இல்ல, நான் வந்து இப்ப நீங்க செஷன் எடுக்கும் பொழுது practically I have to do it what you are showing me. ஆமா ஆமா, yeah, I have to practically do it. ஆமா. So and take notes down at that time, or you that time itself. ஒரு நாளைக்கு மனப்பாடம் டேனெல்லாம் ஒவ்வொரு நாள், முதல் நாள் எடுக்கிறேன், 2வது நாள் அதையே ரிப்பீட் பண்றேன், 3வது நாள் மனப்பாடம் டே. நீங்க மனப்பாடமா செஞ்சு காட்டுவீங்க, தப்பு பண்ணா சொல்லுவேன். அன்னைக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தான் எழுத சொல்லிடுவேன். கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா ஒரு 95% பேர் கரெக்டாக செஞ்சிடறாங்க. அதுலேயும் ஒரு அதிசயத்தை பார்த்தேன், பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. படிக்காதவங்களோ ரொம்ப நாலேஜ் இல்லாதவங்களோ கரெக்டாக செஞ்சிடறாங்க. ரொம்ப பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க, ரொம்ப படிச்சவங்க தான் மறக்கிறாங்க. இவங்களுக்கு வேற எந்த திங்கிங்குமே இல்லை, இதை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு டூ மச் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது. அங்க என்ன, இங்க என்ன, நம்ம ஆபீஸ்ல என்ன நடக்கும், நம்ம பிசினஸ்ல என்ன நடக்கும். அது இல்ல நீங்க சொல்லி கொடுக்கறத அந்த ஒண்ணுமே தெரியாதால் அப்படியே கப்புன்னு அதை பிடிச்சிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு காப்பி மாதிரி போறாரு. படிச்சவங்களுக்கு என்ன பிரச்சனைடா, they try to go into interpreting and analyzing. ஓ, படிச்சவங்கள இது என்ன ஏது, இது கரெக்டா நம்மளுக்கு வேலை செய்யுமா சொல்லுவாங்க. அதிகம் படிச்சவர் தான் ஒரு சார் வந்து நீட் எக்ஸாம்ல வெரி ஃபேமஸ் இந்தியா லெவல்ல. இங்க டீச்சர்ஸ்க்கு ஒரு 40,000 50,000 தான் பிரைவேட்ல சம்பளம் தருவாங்க. அவருக்கு மட்டும் பிரைவேட்லயே 2 லட்சமோ 3 லட்சமோ. எப்படின்னு பார்த்தா கேரண்டியா நீட்ல கண்டிப்பா பாஸுங்கிற மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி சாரு. அவர் பார்த்தா நானும் 10 நாள் சொல்லித்தரேன், 12 நாள் சொல்லித்தரேன், மனப்பாடமே ஆக மாட்டேங்குது. என்ன அப்போ யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இதையே பார்த்துக்கிட்டே வந்தா உண்மைதான். ரொம்ப படிச்சவங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க வந்தாங்க, மனப்பாடமே பண்ண முடியல. அப்புறம் மெடிக்கல் ப்ரொஃபஷன்லேருந்து வந்தாங்க, மனப்பாடமே ரொம்ப லேட் ஆச்சு. அப்படியே கூர்ந்து கவனிச்சா ரொம்ப படிச்சவங்க எல்லாமே லேட் ஆச்சு. அதெல்லாம் நான் இன்னும் வெயிட்டிங்ல வச்சிருக்கேன், முடிவுக்கு வரல. ஏன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னு. இதான் இன்னைக்கு சொல்லிட்டீங்க ரீசன், டூ மச் அனலைசிஸ். அதிக படிச்சது. நீங்க ஒரு one session you 1500 Indian rupees. ஆமா, இந்தியன் ரூபீஸ். ஆமா ஆமா, நான் கணக்கா பார்த்துட்டு ஆமா and affordability இப்படி கூட நாங்க செய்யலாம் தானே, செய்ய முடியாதா? Because I can go through a set of exercises நீங்க படிச்சு கொடுக்கிறது, then later on I can come back to you. அப்படி செய்ய வேணான்னு சொல்லல. ஆனா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் பிரிக்க மாட்டேங்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் சொல்லித்தரேன்னு வச்சுக்கோங்க. எகைன்னு அந்த குறிப்பிட்ட இடமே, இப்ப காலில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, உண்மையாலுமே சொல்றேன், இங்கேயும் சொல்லி கொடுத்தா அது இன்னுமே நல்லா இருக்கு. டோட்டலி கனெக்டட். சர்வைக்கல்னால கூட கால் விரல் மரமரப்பு வர்றதா கூட ரீசெண்டா கேள்விப்படுறேன், எக்ஸாக்டா தெரியல. சயாட்டிக்கானால கால் விரல் மரமரப்பு வரும், சர்வைக்கல்னால கை விரல் மரமரப்பு வரும்.
ஆனா இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. சிலர் சர்வைக்கல்ல மட்டும்தான் பெயினுங்கிறாங்க, ஆனா கால் விரல் மரமரப்புன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தா இதனால நம்ம கவர்மெண்ட்டே கண்டுபிடிக்க முடியல. வெறும் COVID-19 சளி காய்ச்சலுக்கே கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் ஏன் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்? பேசாம எல்லா எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து கியூர் பண்ணிடலாம். இது எக்ஸசைஸ் தானே, இது எக்ஸசைஸ் தானே. இதுல வந்து என்ன இருக்கு? Gentle exercises, it can't do any harm to a person. Gentle exercises. It can only do good. It can't do any harm. It's not like gymல போயிட்டு இன்னைக்கு 1.5 kg, நாளைக்கு 1.75 kg, நாளான்னைக்கு 2.2 எனக்கு தெரியும். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த இது என் மனசுக்குள்ள படும், ஆனா வார்த்தைய சொல்ல தெரியாது. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. Because gentle exercises can't do any harmful. Gentle exercises can do only good. அதே தான் எங்களுது வெரி ஜென்டில் எக்ஸசைஸ். பிகாஸ் நாங்க பேஷண்ட்டுக்கு தான் சொல்லி தர்றோம். It can't do any harm to a person. எங்களுக்கு என்ன சொல்றது, எங்களுக்கு தீமை செய்யாத ஒரு விஷயம் நன்மையை செய்யாட்டி கூட பரவாயில்ல. பயங்கரமா நன்மை செய்யுதுங்க. எனக்கு பேசத்தான் தெரியல. நன்மைனா நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னென்னமோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னங்கிறேன், இந்த ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றேன் நான். காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன், பெரிய நெல்லிக்காய், இந்தியன் கூஸ்பெரி, ஆம்லா. அது வந்து நான் குடிக்கிறது எதுக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வரட்டும்னு குடிக்கிறேன், விட்டமின் சிக்காக. ஆனால் அது போய் நார்ச்சத்து அதிகம் பண்ணி டெய்லி டாய்லெட் கரெக்டாக போயிடுது. அதோட அது நிறுத்தல. என்னென்னமோ எனக்கு லைட்டா தலைவலிச்சிட்டு இருந்தது, அது காணாம போயிடுச்சு. அப்புறம் அப்டாமன்ல கொஞ்சம் அப்டாமன் வெளியில வர மாதிரி இருந்தது. இது என்ன பண்ணுச்சோ, பிளாட் அப்டாமன் பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் தான் கேள்விப்படுறேன், உள்ள போய் எல்லாத்தையும் கரைச்சி கொழுப்பெல்லாம் கரைச்சி பிளாட் பண்ணி விட்டுருமாமா. அதோட நின்னுச்சா. ஒரு நாள் எனக்கு லைட்டா தலை சுத்துனது. என்னடான்னு தலை சுத்து வர்றது because you haven't eliminated. So now this amla அது வந்து it's got so much fiber in it. It's got vitamin D, and fiber makes your bowels move, right? தலை சுத்துனது. But that will improve because you're moving your bowels quite regularly. அதுக்கப்புறம் தான் கேள்விப்படுறேன், டயபெட்டிஸோட லெவலை நல்லா கம்மி பண்ணுமாமா, கண்ட்ரோல் பண்ணுமாமா. அதனால சுத்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. நான் லைட்டா பயந்தேன், தலை சுத்துதுன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் மட்டும் அம்லா எடுக்கிறது அப்படியே சீடோட ஃப்ரோசன் தான் வருது இங்க இந்தியாவுல இருக்கு. ஃப்ரெஷ் எடுக்க முடியாது. எனக்கெல்லாம் வெரி ஃப்ரெஷ். 2 ரூபா தான் எங்க ஊர்ல. உங்க ஊர் காசுக்கு 0.0001 பைசா தான். No, because I really want a fresh one. நெல்லிக்கா ஸ்ரீலங்கால கூட நெல்லி ஜூஸ் டேடி குடுப்பாரு சின்னத்துல இருந்து. தொடர்ந்து 2 மாசமா குடிச்சேன். எல்லா பழக்கமும் போயிடுச்சு. இப்ப காஃபி டீ எல்லாம் நிறுத்திட்டேன். காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறேன். அதையும் ஒரு டயட்டிஷியன் என்னன்னா, உனக்கு அல்சர் வந்துடும் அப்படின்னா. அல்சர் எதுக்கு வருது நெல்லிக்காய் குடிச்சா? காஃபி டீ குடிச்சாலே அல்சர் வரல அப்படின்னா அதுக்கு 1008 ரீசன் சொன்னா. அதுல சிட்ரிக் இருக்குது. நான் நெல்லிக்காயில சிட்ரிக் இருக்குதா என்னமோ நடக்கட்டும்னு எனக்கு. ஆனா அல்சர்லாம் ஃபீலிங் இல்லை. ஒரு அல்சரும் வரல, ஒன்றும் வரல. இந்த மாதிரி எவ்ரி டே குடிக்கிறேன் தொடர்ந்து 2 மாசமா. இப்போ ஒருவேளை அது வேணா குறைச்சிக்கிறேன் வாரம் 3 நாளா. என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எக்ஸசைஸ் போய் என்னென்னமோ நல்லது பண்ணிருக்கு. அதை நான் ப்ரூஃபா மக்கள் வந்து சொல்றாங்க. ரொம்ப என்னென்னமோ சரியாயிருச்சாமா. டஸ்ட் அலர்ஜி இருந்ததா